இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேன். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஆதி மந்தமுமான நம்முடைய இயேசுவை, அடைக்கலமான இயேசுவை, மாறாத இயேசுவை சொல்லி உயர்த்துவோம். ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறான சுவாசத்தை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். எத்தனை பேர் அதை எண்ணி விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே, துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை என்னையே துதித்திடுவேன். நித்தமும் காக்கும் கிருபைகளை என்னையே துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை காத்து அவர் நம்மேல் இரக்கமாயிருந்து நம்மை நடத்தி வந்த தேவனை, வாக்குத்தத்தங்களை மறவாதவரை சொல்லி எல்லாரும் பாடியவரை துதிப்போம். கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே இழுத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே, உம் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவேன். வல்ல தேவனே, உம் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை என்னையே துதித்திடுவோம். தாயினும் மேலாக நம்மேல் அன்பு வைத்து நம்மை நடத்தி வந்த ஆண்டவரை சொல்லி, தந்தை போல நம்மை சுமந்தவரை, அவருடைய அன்பை மறவாமல் நினைத்து அதை எண்ணி அவரை துதியுங்கள். இந்த காலை வேளை தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்தீரே, தந்தை போல் எம்மை காத்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தையை போல என்னை சுமந்தீரே. எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்த உம் அன்பினை எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை தந்த அன்பினை எண்ணியே துதித்திடுவோம். எல்லாரும் பாடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம்.
காட்டினீரே. உன்னத உந்தன் மகிமையைக் காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகை நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவேன். துதி உமக்கே இயேசுநாதா. வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்குமும் கிருபைகளை. எண்ணியே துதித்திடுவோம். ஓ நித்தமும் காக்குமும் கிருபைகளை. எண்ணியே துதித்திடுவேன். சொல்வோம் நித்தமும் நித்தமும் காக்குமும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேனே. நித்தமும் காக்குமும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை எப்படி காக்கிறதாம்? நித்தமும் காக்கிறதாம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? என்னை நித்தமும் காக்கிற அவருடைய கிருபை. எவ்வளோ உஷ்ணமாக இருக்குது பார்த்தீங்களா? வெயிலாக இருக்குது. எனக்கு ஒரு டாக்டர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். இந்த வெயிலில், கடுமையான வெயில், இந்த மாதிரி வெயில் அடித்ததே இல்லையா. இந்த வெயிலில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. வெப்பநிலையை தாங்க முடியாமல் மாரடைப்பு ஏற்படுகிறதாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு 180 பேருக்கு மேலே மரித்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நம்பிக்கை என்ன? நித்தமும் காக்கிற அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. அந்த கிருபையால் தான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதனால தான் பாருங்கள், டெய்லி அந்த கிருபையை கொடுத்துட்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டெய்லியும் தராருங்க. டெய்லி கொடுத்துட்றாரு பாருங்க. அதனால தான் வாழ்க்கை ஓடுது. அவருடைய கிருபை நம்மை நித்தமும் காக்கிறதா இருக்கிறது. இந்த பாதுகாப்பு எங்கேயும் கிடைக்காது. ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சந்தோஷமாய் கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை காக்கிற தேவன். அதனால தான் சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பும், ஆனால் அது வாய்க்காது. காரணம் என்ன? காக்கிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை காக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு தாரு. எனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா இடத்தையும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு எழும்புவார்கள், ஆனாலும்
மேற்கொள்ள முடியாதே எனக்கு. ஆனா என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார். என் தலையை ஓ எஸ், என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார். என் தலையை எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார்கள். என்னுடைய புலம்பலை களிப்பாக மாற்றுகிற கர்த்தரை நாம் உயர்த்தி என் தலையை நிமிர பண்ணுகிற எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை என் பாத்திரமே, பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நாளெல்லாம், எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழுப்பி நின்று பாடுவோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாளும் ஒருபோதும். நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். வெட்கப்படுத்தாத தேவனை உயர்த்துவோம். Oh, yes. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சத்துருவினுடைய வேலை நம்மை வெட்கப்படுத்த வேண்டும், தலை குனிவு ஏற்பட வேண்டும் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் ஆராதிக்கிற நாம் இன்றைக்கு எதை நினைத்து பார்க்க வேண்டும்? என்னுடைய பின்னிலைமையை நான் யோசிக்கும் போது அநேக காரியங்களிலே வெட்கத்தை விடுத்துவிக்கும்படி சத்துரு வந்த போதெல்லாம் என் தலையை உயர்த்தின கர்த்தரை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். தாவீதுக்கு அநேக சூழ்நிலையில அவன் மனக்லேசம் அடைந்து இருந்த போதெல்லாம், அவனுடைய வாழ்க்கையிலே சத்துரு எப்படியாவது அவனை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்த போதெல்லாம் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவன் தான் சொன்னான் பாருங்க, தாவீது அற்புதமாய், என் கொம்பை உயர்த்தின தேவன், என் தலையை உயர்த்தின தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில என் தலையை நிமிர பண்ணின ஆண்டவருக்கு நேராக நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். என் தலையை உயர்த்தின கர்த்தருக்கு நேராக
நான் ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை போல யாருண்டு? உம்மை போல ஒருவருமே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் சத்துரு அநேக காரியங்களை விதைக்கும் போது அதை எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து தீமைகளை நன்மையாக மாற்றின எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கர்த்தரை ஒரு மனதோடு நாம் ஆராதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவரை துதித்துக் கொண்டே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுவோம், உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க, உம்மைத்தான் எந்த வாழ்வில் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்த ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை போகுதையா. எல் ஷடாய் போதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை நிற்க பண்ணின ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். என்னை கண்மணி போல காத்தவர், கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிப்பேன் அதோனாய் ஆராதிப்பேன். வல்லவரே ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். ஓ, மரணத்தின் நேரத்திலே நாம் மனம் தளர்ந்து போக விடாமல் நமக்கு மறுவாழ்வு தந்த இயேசுவை சொல்லி உயர்த்துவோம். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் நாங்கள் மனம் தளர்ந்து நின்ற போது எங்களுக்கு மருத்துவராய் இருந்து எங்களுக்கு மறுவாழ்வு தந்த தெய்வத்தை எல்லாரும் உயர்த்துவோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஓ எலோஹீம் ஆராதிப்பேன், யேசுவா. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உம்மை போல
எங்க வாழ்க்கையில ஆதாரமாய் கொண்டுள்ளோம். நீங்க இல்லாத வாழ்க்கை வீணாய் போய்விடுமே. எவ்வளவு நிஜமான வார்த்தைகள். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவா. ஆராதிப்பேன் அதோனாய், ஆராதிப்பேன் இயேசுவா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய், thank you Jesus. போல யாரும் ஆண்டவரே, எங்களை காக்க, எங்களை வழி நடத்த, எங்களை போஷிக்க, எங்கள் தலை குனிய விடாமல் நிமிர்த்து வைக்க உம்மை போல ஒருவருமே இல்லை. எங்க வாழ்க்கை இருண்டு போயிருந்தது. எங்களுக்கு நன்மை செய்ய ஒருவருமே இல்லாதிருந்த போது உம்முடைய சொந்த பேரான குமாரனை எனக்காக அனுப்பி ஆண்டவரே, இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்கு ஏற்றின எங்கள் தெய்வத்துக்கு முன்பதாக நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு உண்மை ஆராதித்தோம். எங்கள் வாழ்க்கையில திசை தெரியாமல் நின்ற போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வழி காண்பித்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நித்தியம் என்னும் வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர் என்ற அந்த மன நிறைவு எங்கள் வாழ்க்கையில ஒரு ஆராதனை கூட்டமாக இந்த சபையாய் நாங்கள் கூடி உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நீரும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் இறங்கி எங்கள் நடுவே வந்து விடுகிறீர். எப்பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் இறங்கி வந்து விடுகிறீரே. எவ்வளவு நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர். உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து ஆண்டவரே பயபக்தியோடு நாங்கள் உம்மை தொழுது கொண்டோம் அப்பா. நீரும் இந்த இடத்துல இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். எங்கள் சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே, இந்த வெயில் நேரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே அதை சுகமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சத்திய வசனத்தை கேட்க ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை புதுப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள்.